வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் கொங்கணகிரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த பாடல் 616வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால புகழ், செல்வம், திருவருள் கிடைக்கும். இந்த கோவிலை பத்தி முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கொங்கணகிரி திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கு. 1200 வருஷங்கள் பழமையான இந்த கோவிலை கொங்கண சித்தர் உருவாக்குனதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல எந்திரத்துல முருகனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முருகன் இந்த தலை விருட்சத்துக்கு கீழே இருக்கிறதாகவும் அங்க இருக்க முருகனை சித்தர்கள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில்லையே பெருமாளுக்கும் ஒரு சன்னதி உண்டு. இந்த கோவில ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தலத்தை பொங்கு தலம்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மூலவருக்கு முன்னாடி பாலை கொண்டு வச்சோம்னா அது தானே பொங்கிரும் அப்படிங்கறதுனால இந்த தலத்துக்கு இந்த பேரு. வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை ககன பவுசு எண்டிசை மதிக்க வள சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகர பகலும் வந்த சுபரட்சை புரி வந்தணைய புத்தியினை அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகட்கிளைய கந்தனென வெற்றி பெரு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. இப்போ இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். ஐங்கரனை ஒத்த மனம், அதாவது 5 கரங்களை உடைய விநாயகர் பெருமானை போன்ற மனமும். மனம் ரொம்ப வேகமா இயங்கக்கூடியது இல்லையா? விநாயகர் ரொம்ப சீக்கிரமாவே அவங்க அப்பா அம்மாவை சுத்தி உலகத்தையும் சுத்தி வந்துட்டாரு இல்லையா? அந்த மாதிரி வேகமா இயங்கக்கூடிய மனமும். ஐம்புலம் அகற்றி, நம்முடைய 5 புலன்களையும் அதனுடைய போக்கினையும் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு, பூமி வளர்ந்துகிட்டும் குறைஞ்சுகிட்டும் இருக்கக்கூடிய இரவு பகல் நினைவே இல்லாமல் இருக்க அருள்வாயே. அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ். அம்புவி அப்படின்னா இந்த பூமியில வளரக்கூடிய செழுமையான தமிழ் மொழி இருக்கு இல்லையா? வழுத்தியுனை அன்போடு துதிக்க, அந்த மொழியில உன்னை போற்றி உன்னை பாராட்டி அன்போடு துதிக்கணும். மனம் அருள்வாயே, அப்படிப்பட்ட ஒரு மனத்தை எனக்கு கொடுப்பா. தங்கிய தவத்து உணர்வு தந்து அப்படின்னா எப்பவுமே நிலையா நிரந்தரமா நம்ம கூட இருக்கக்கூடிய தவ உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு எனக்கு கொடுத்து அடிமை முக்தி பெற, உன்னோட அடிமையா இருக்கக்கூடிய நான் முக்தி அடையறதுக்காக சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. அப்படின்னா சந்திர வெளியை நான் பாக்குறதுக்காக அத்தகைய யோக நிலையை முக்தி நிலையை எனக்கு கொடுப்பா. தண்டிகை ககன பவுசு, தண்டிகைங்கிறது பல்லக்கு, ககன பவுசு அப்படின்னா பெருமை கௌரவம், இது எல்லாமே. எண்டிசை மதிக்கு, 8 திசைகள்ல இருக்கவங்களும் என்ன மதிக்கிற மாதிரி வள சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. அப்படின்னா வளர்ந்துகிட்டே வரக்கூடிய புகழோடு வாழ்றதுக்கு எனக்கு அருள் புரிப்பா. மங்கைய சுகத்தை வெகு இங்கிதமெனுற்ற மனம், பெண்களே பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய மனம் இருக்கு இல்லையா? அதை ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே. அந்த மனம் உன்னை மட்டுமே நினைக்கிற மாதிரி எனக்கு அருள் புரிப்பா. மண்டலிகர பகலும் வந்த சுபரட்சை புரி அப்படின்னா இந்த மண்டலத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய மன்னர்கள் இரவும் பகலும் மக்களை காப்பாத்துற முறை என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி. வந்தனே புத்தினே அருள்வாயே. அவங்க என்கிட்ட கேட்கிற அளவுக்கு உயர்ந்த நல்ல ஞானத்தையும் புத்தி எனக்கு கொடுப்பா. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில். இந்த இடத்துல கொங்கு நாட்டுல திருப்புக்கொழியூர் அப்படிங்கிற ஊரை குறிப்பிடுறாரு. அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. அந்த தளத்துக்கு ஒரு முறை சுந்தரர் வந்திருந்தப்போ ஒரு வீட்டுல மங்கள ஒளியும் ஒரு வீட்டுல குழந்தை இறந்ததுனால அழுகை ஒளியும் கேட்டுட்டு இருந்தது. என்னன்னு விசாரிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துல குளிக்க போன ஒரு குழந்தை இறந்துட்டதாகவும் இன்னொரு குழந்தைக்கு பூணூல் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அங்க மங்கள இசை கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அங்க இருக்கக்கூடிய அவினாசி அப்பரை வணங்கிட்டு ஒரு பதிகத்தை பாடுறாரு. வற்றி இருந்த அந்த ஆறும் நீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அந்த பாலகனை உண்ட முதலையும் 1 வருஷம் கழிச்சு அந்த பையன் வளர்ந்திருந்தா எப்படி இருப்பானோ அதே உருவத்துல அந்த சிறுவனையும் முதலோட வாயிலிருந்து உமிழ்ந்துட்டு போகுது. இந்த இடத்துல அருணகிரிநாதர் இது குறிப்பிடுறாரு. அப்படி அவர் அந்த பதிகத்தை பாடி ஒரு பாலகனை மீட்டு கொண்டு அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லுப்பா. கொஞ்சர முகட்கிளைய கந்தரன வெற்றி பெரு. யானை முக பெருமான் இருக்காரு இல்லையா? அவருக்கு இளைஞனாக இன்னைக்குமே வெற்றி புகழ் கொண்டு இருக்கக்கூடிய கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. அப்படின்னா கொங்கணகிரி அப்படிங்கிற மலையில வீற்றிருக்கக்கூடிய பெருமாளே.